கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யேசுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வாரங்களாக நாம் யேசுவாவின் உயிர்த்தெழுதல், யேசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மாம்சீகத்திலா ஆவியிலா அப்படிங்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் அந்த காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதை குறித்த காரியங்களை கடந்த 2 வாரமா நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யேசுவா உயிர்த்தெழுதல் மானுஷிகத்துல ஆவியிலா இல்லையா? பாகம் 3. இப்ப நம்ம பார்க்க போறது பாகம் 3. ஆனவரை யேசுவா கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்காகவும் அவருடைய சந்ததிக்காகவும் தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம யோவான் 10:15 படிக்கிறோம். மனதினை மீட்டெடுப்பதற்கு, ஆதாமும் சந்ததியை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவரை யேசுவாவுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தால் மட்டும் பத்தாது, அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரணும். அவர் உயிர்த்தெழுந்து வந்தாதான் அவர் தன்னுடைய மீட்கும் பலியாக கொடுக்க அந்த காரியங்களை கொண்டு போய் தேவனிடம் நீதியின் கரங்களில் செலுத்தி நம்மை நியாயமாக்க முடியும். பாவம் இல்லாத ஒரு தன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கி நம்மை நீதிமானாக நியாயமாக்கி தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியும். ஆயினால அதற்கு அவர் உயிர்த்தெழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய பாடத்தினுடைய நோக்கம் என்னது? ஆண்டவரையாக யேசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்து வரும்போது வந்திருக்கும் போது அவர் மாம்சீகத்தில் இருக்கிறாரா, ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரா? அதான் நம்முடைய பாதத்துடைய சாராம்சமா இருக்கிறது. ரோமர் 4:25 நம்ம படிக்கும்போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப நாம் நியாயமாக்கப்படும்படிக்கு இருக்கணும்னா அப்ப அவர் உயிரோட இருக்கணும். உயிரோடு இருந்தாதான் அந்த பலியை கொண்டு போய் நீதிக்கு செலுத்த முடியும். பிரதான ஆசாரியன் ஆட்டை கொன்னா மட்டும் பத்தாது, அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தின் மேலே தெளிக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த காரியத்தை ஆண்டவரை யேசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்துதான் அந்த காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்ப ஆண்டவரை யேசுவா கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிறாரா, ஆவியில இருக்கிறாரா அப்படிங்கிற காரியங்கள் குறித்து வேத வசனங்கள் மூலம் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இப்ப வேத வசனங்கள் மற்ற எந்த கருத்துக்கும் இசைவிணக்கமா இருக்கணும், மற்ற வசனங்களோட இசைவிணக்கமா இருக்கும்னு சொல்லிட்டு 7 ஆக்சியம்ஸ் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். அதன் பிரகாரம் பார்க்கும்போது யெஷுவா கிறிஸ்து மாம்சீகத்திலே இல்ல, உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சத்துல வரல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை நம்ம ஒண்ணா பார்த்தோம். முதலாவது ப்ரூஃப் யெஷுவா கிறிஸ்து மாம்சீகத்துல இல்ல, உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சீகத்துல வரல அப்படிங்கிறதுக்கான முதலான நிரூபணம் 1 தீமோத்தேயு 6:16 பார்த்தோம். மனசில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவருமா இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது இது ஆவிக்குரிய சரீரத்திலே மகிமையிலே அவர் தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அவரை குறித்த காரியங்கள் பார்க்கும்போது சாவாமை உள்ளவர், சேரக்கூடாது, வெளியில் வாசம் பண்ணுகிறவர் இல்லையா? இதெல்லாம் தெய்வீக சுபாவத்தில் இருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஆகையினால அவர் ஒருத்தரும் கண்டிராதவும் காணக்கூடாதவருமா இருக்கிறாரு. அப்ப நிச்சயமாக யெஷுவா கிறிஸ்து மாம்சத்திலே வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து இந்த நாம விளக்கமா நாம் பார்த்தோம். இந்த பாயிண்ட பார்த்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா பரிசுத்த யோவானின் அறிக்கையை குறித்து பார்த்தோம். பரிசுத்த யோவான் 1 யோவான் 3:2 சொல்லும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஏற்கனவே மாம்சத்தில் இருக்கும்போது அவரை பார்த்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் மாம்சத்திலே அவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு தான் உயிர்த்தெழுந்து வந்ததை நிரூபணம் பண்ணுனான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க சொல்லும்போது அவர் என்ன அறிக்கையை சொல்றாரு? அவர் இருக்கிற ஒரு வண்ணமாக நான் அவரை தரிசிப்பதனால். எப்போ தரிசிப்போம்? அவர் வெளிப்படும் போது, எபிபனி காலத்திலே அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அங்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த யோவானின் அறிக்கையும் அவர் மாம்சீகத்திலே இல்லை. ஏன்னா மாம்சீகத்துல இருந்தாருனாக்க அவர் இருந்த வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம்னு சொல்லியிருப்பார். ஆனா இங்க மாம்சீகத்துல இல்லாம இருக்கிறதுனாலதான் மாம்சீகத்துல இல்லாத வேறொரு சரீரத்தில் அவர் இருக்கிறார். ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரு. ஆகையினால்தான் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் சொல்லும் அங்க சொல்றதை பார்க்கும். அது மட்டும் இல்லாம இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. தாங்கள் எப்படி எந்த விதமான உயிர்த்தெழுதலே எழுந்து வருவாங்க அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படல. ஆனா வெளிப்படும் போது அவரை முகமுகமா தரிசிக்கிறதுனால
ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம் என்று அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த யோவானின் அறிக்கையும், அவர் மாம்சத்திலே உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியது. இன்னும் மற்ற வசனங்கள் மூலம் விளக்கமா பார்த்தோம். மூ 4வதா பார்த்தோம்னா, என்னன்னு பார்த்தோம்னா, மரணத்திலே பலி செய்யப்பட்ட அந்த சரீரமானது உயிர்த்தெழுந்து திரும்ப எடுத்துக்கொள்ளப்படல. ஏன்னாக 1 கொரிந்தியர் 15, 35லேருந்து 38 வரைக்கும் படிக்கும்போது, ஒரு விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே அப்படிங்கிறார். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனி விதையாமல், கோதுமையில மற்றும் தானியத்துல வெறும் விதையை தான் விதைக்கிற. தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆண்டவரே விசுவாசம் மாம்சீக சரீரம் விதைக்கப்பட்டாச்சு. அது அழிந்து போய் அது மறிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அந்த விதையை மறித்ததுனால தான் அவர் உயிரோட எழுந்து வந்திருக்கிறாரு. அப்ப அவர் மனுமக்களுக்காக கொடுத்துக்கப்பட்ட அதே சரீரத்தை, அவர் செத்துப்போன அதே சரீரத்தை இவர் என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? மரணத்தில் பலி செய்யப்பட்ட சரீரம் மறுபடியும் உயிர்த்தெழுதல்ல திரும்ப எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா ஒரு விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய சரீரம் செத்து போயிருச்சு. ஆகையினால் இனி அதற்கு அதுல உயிரோட அவர் அந்த மரித்த சரீரத்துல அவர் எழுந்து வரல அப்படிங்கிறத நமக்கு இது ஊர்ஜம் பண்ணக்கூடியதா இருக்கு. 4வதா பார்த்தோம்னா, பலியின் கொள்கை இல்லையா? மனுமக்களை மீட்டெடுப்பதற்காக ஒ கைக்கு கை, காலுக்கு கால், கண்ணுக்கு கண், ஜீவனுக்கு ஜீவன் என்ற நியாயப்பிரமாணத்தின்படி ஆதாமை அவனுடைய சந்ததி மீட்டெடுப்பதற்காக ஆதாமின் ஜீவனுக்கு பதில் ஈடாக இவர் தமது ஜீவனை பலியாக கொடுத்திருக்கிறார். அந்த மீட்கும் பலி அப்படிங்கிறது கிறிஸ்துவின் பலி செய்த சரீரத்தை மறுபடியும் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது நமக்கு அவசியமாகும். அப்ப அவர் பலி செய்த அதே சரீரத்தை மறுபடியும் உயிரோடு எடுத்துக்கொண்டு அந்த சரீரத்திலே அவர் உயிரோடு வந்திருப்பாரானால், அப்ப மீட்கும் பலி செய்ததா ஆகாதே இல்லைங்களா? ஆகையினால் மீட்கும் பலி அப்படிங்கிறப்போ அவர் சரீரத்தை திரும்பி எடுத்துக்கொள்ள இயலாது. அப்ப மனுமக்களுக்காக கொடுக்காச்சு. உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரம் சொல்றாரு. உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் சொல்றாரு. அப்ப ஜீவனையும் அந்த சரீரத்தை கொடுத்திருக்கு மனுமக்களுக்காக கொடுத்ததுனால, கொடுத்ததை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ள இயலாது அப்படிங்கிறப்போ, அந்த மீட்கும் பலியானது சரீரத்தில் திரும்ப வருவது த இயலாது அப்படிங்கிற காரியங்களை நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது 5வது என்ன பாயிண்ட் நாம பார்த்தோம்னா, சபையை கிரைத்துக் கொள்ளுகிறார் இல்லையா? தம்முடைய ஜீவனை மீட்கும் பலியை கொடுத்தா சபையை கிரைத்துக் கொள்ளுகிறார். பெசிலியா காலத்துல உலக மக்கள் மீந்து இருக்கிற உலக மக்கள் எல்லாமே கிரைத்துக் கொள்ளுகிறார் இல்லையா? அப்ப சபையை இந்த கிரயத்துக்கு கொள்ளுதல் அப்படிங்கிறது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் மாம்சத்துல இருந்தாருனாக்க மறுபடியும் அவர் மறிக்க வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? அப்படி இல்லைனாக்க மறுபடியும் மறிக்கல அப்படின்னா அப்ப சரீரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள ஏற்கனவே மறிச்ச சரீரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறது 2ல அப்படிங்கிறது அர்த்தமாகும். அப்ப நிச்சயமா மறுபடியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மறிக்க இயலாது அப்படிங்கிறத வசனத்தின் மூலம் பார்த்தோம் இல்லையா? ரோமர் 6:9 படிக்கிறார். மரித்தோரில் இருந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். ஏன்னா அதை கொண்டு போய் தான் என்ன பண்றாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கிருபாசனத்திலே கொண்டு போய் செலுத்துறார். நீதிக்காக செலுத்திதான் மனுமக்களை மீட்டெடுக்கிறாரு. பரிசுத்தவான்களை கிரயத்துக்கு கொல்லுகிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆகையினால இந்த காரியமானது அவர் மாம்சீகத்தை உயிர்த்தெழுந்து வரல. அவரோட உயிர்த்தெழுதல் மாம்சீகத்தின் படியானது அல்ல அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இல்லையா? சரி. 6வத பார்த்தோம்னா, கிறிஸ்துவை மாம்சமாக்குறதுல தேவன் கொண்டிருந்த நோக்கம். அதாவது ஒருவேளை அவர் ஆண்டவரை யேசு தன் மாம்சத்திலே உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால், அவரை லோகாசா இருந்த அவரை மாம்சமாக்குனதுல தேவன் கொண்டிருந்த திட்டங்களுக்கு எதிரடியானதாக இருந்திருக்கும். தேவன் என்ன திட்டம் கொண்டிருந்தாரு? எதற்காக அவரை மாம்சமாக லோகாசா ஆவிக்குரிய சரீரத்துல தூதர்களுக்கு மேலான இடத்துல ஒரு லோகாசா இருந்த அவரை மனிதனாக மாம்சமாக்குனதுல தேவனுடைய கொண்டிருந்த அந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஆதாமுக்கு அவருடைய சந்ததிக்காக மீட்கும் பலியா கொடுக்கணும். மானிட தன்மை மீட்கும் பலியாக கொடுக்கணும் இல்லையா? ஒவ்வொருவருக்கா அவரை மனத்தை ருசி பார்க்க வைக்கணும். அத நடந்தது அப்படின்னு சொல்லி எபிரேயர் 2:9 படிக்கிறோம் இல்லையா? அதுக்காக தான் ஒரு சரீரத்தை அவருக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம, மீட்கும் கிரயத்தை பலி செய்ததன் விளைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெய்வீக தன்மை கொடுக்கணும். ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக தன்மையை கொடுக்கணும். தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவர் உலகத்தை முழுக்க ஆளுகை செய்யணும். தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் செயல்படுத்தும் ஒரு செயல் அதிகாரியாக இருக்கணும். இதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனுஷனை ஆக்கினார். லோகாசா இருந்தவரை மனுஷனை ஆக்கினாரு. அப்ப மறுபடியும் இந்த மீட்கும் பலியாக கொடுத்த அந்த சரீரத்தை மறுபடியும் அவர் எடுத்துக் கொண்டிருப்பாரானால், இந்த நோக்கங்கள் எல்லாமே எதுவுமே நிறைவேறாது இல்லையா? ஆகையினால் தான் ஆண்டவராகிய யாவை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புது சிருஷ்டியாக அவருக்கு பூமியில இருக்கும்போது சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அவருக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை ஜெனிப்பித்து, அந்த புது சிருஷ்டி கீழ்ப்படிதல் மூலமாக குணாம்சத்தை அபிவிருத்தி பண்ணுது. தன்னுடைய குணாம்சத்தை, கேரக்டரை அபிவிருத்தி பண்ணுது. அப்படி அபிவிருத்தி பண்ணின அந்த புது சிருஷ்டி தான் உயிர்த்தெழுதலே ஒரு புது உயிர்த்தெழுதலே அதற்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு அந்த விதத்துல தான் அவர் உயிர்த்தெழுந்து வர்றார். தெய்வீக சுபாவத்திலே அழியாமை, சாவாமை கொண்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவனில் தான் அவர் உயிர்த்தெழுந்து வர்றாரு. நிச்சயமா அவரு மாம்சத்துல உயிர்த்து வரல. புது சிருஷ்டியா தான் உயிர்த்தெழுந்து வர்றாரு. அப்ப அந்த புது சிருஷ்டி எப்ப புது சிருஷ்டி ஜனிப்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, அது ஞானஸ்நானத்துல தன்னை பிரவேசிக்க ஒப்புக் கொடுக்கும்போது ஜனிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதனால டீட்டெயில்ஸுக்கு போக வேண்டியதில்லை. 7வதா என்ன பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம்னா, இன்னமும் அவர் மாம்சீகத்தை தான் உடையவராக இருந்தாரானால், மனுஷியத்தை உடையவராக இருப்பாரானால், உயிர்த்தெழுந்திருக்கும் போது மனுஷியத்தை உடையவராக, மாம்சத்தை உடையவராக இருப்பாரானால், அங்கே பேதுரு சாரி அப்போஸ்தலன் சொல்றது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, அவர் தாழ்த்தப்பட்டிருந்த அந்த நாட்களை அவர் மாம்சத்திலிருந்த நாட்கள் என்று அழைக்கிறது ஒரு பொருளற்றதா இருக்கும், முரண்பாடா இருக்கும். ஏன்னா எபிரேயர் 5:7 படிக்கும்போது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தரும் கண்ணீரோடு விண்ணப்பம்னா சொல்றாரு. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அப்படிங்கிறப்போ லோகாசா இருந்த நிலையிலிருந்து தாழ்த்தப்பட்ட ஒரு நிலை இல்லைங்களா? அப்ப மாம்சத்தில் இருந்த நாட்கள் என்று பாஸ்ட் டென்ஸ்ல இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது உயிர்த்தெழுந்து மாம்சீகத்திலே இருப்பாரானால் இந்த விதமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால இந்த காரியமும் அவர் இந்த விதமா சொன்னாக்கா, ஒருவேளை இப்போ அது மாம்சத்திலே இருப்பாரானால், மாம்சத்தின் இந்த நாட்கள் என்று பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் வந்து முரண்பட்டதாக, ஒரு பொய்யானதாக, தவறான கருத்தை கூறக்கூடியதாக இருக்கும். ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சீகத்திலே உயிர்த்தெழல அப்படிங்கிறது இந்த காரியமானது நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. 8வதா பார்த்தோம்னா, உயிர்த்தெழுதலில் யெஷுவா அவருடைய மானிட தன்மையை திரும்ப எடுத்துக்கொண்டிருந்தா, இப்பொழுது அவர் தேவதூதரிலும் சிறியவராக தான் இருந்திருப்பார். ஏன்னா தேவதூதர் சொல்லி மனுஷனுடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும்போது, இப்ப 2:6-7 என்ன படிக்கிறோம்? மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரனை நீ விசாரிக்க அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினேன்னு படிக்கிறோம். அப்ப மனுஷிக இயல்பானது, மனுஷிக தன்மையானது தேவதூதர் இனங்களை காட்டிலும் சிறியதாக, ஒரு தாழ்ந்த நிலை இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரும்போது, மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்து வரும்போது, உயிர்த்தெழுந்து தம்முடைய மானிட தன்மையை திரும்பி எடுத்துக்கொண்டிருந்தார். இப்போ அவர் எப்படி இருந்திருப்பாரு? தேவதூதரை காட்டிலும் சிறியவராக, தாழ்த்தப்பட்ட நிலையில தான் அவர் இருந்திருப்பாரு. தேவன் அதற்காகவா லோகாசா இருந்தவரை மனுஷனாக்குனாரு இல்லைங்களா? அப்ப இந்த காரியமும் நமக்கு எதை வெளிப்படுத்துறது? அவர் உயிர்த்தெழுதலே மனுஷனா இல்ல, மாம்சீகத்துல இல்ல அப்படிங்கிறத நமக்கு விளங்க பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். அதே போல கடைசியா என்ன பார்த்தோம்னா, 9வதா ஒரு பாயிண்ட் என்ன பார்ப்போம்னா, அவர் பலி செய்திருந்த தம்முடைய சரீரத்தையே திரும்ப எடுத்துக்கொண்டிருந்தாரானால், அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை சாபமே பெற்றுக்கொண்டிருக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு கொடுக்கிற தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சாவாமையே டிவைன் நேச்சரை கொடுக்கிறத வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
1 படிக்கிறோம். ஒருவராய் சாவாமையுள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் படிக்கிறோம் இல்லையா? மனுஷில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவங்க இருக்கான்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ அவர் மாம்சியத்துல இருந்தா எல்லாரும் காணக்கூடியவராக இருப்பாரு. மாம்சியமானது அழிவுக்கு உட்படக்கூடிய ஒரு சரீரமா இருக்கிறது. அப்ப அங்க சாவாமை இருக்காது இல்லையா? அதே போல எல்லாரும் காணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்ப மாம்சியத்தில் இருந்தாரானால் இந்த விதமாக அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இந்த சுதந்திரை சாவாமையில அவரால் என்ன பண்ண முடியாது. மாம்சியத்தில் உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் இதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு எதை அறிவுறுத்தக்கூடியதா இருக்கிறது. யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதலே மாம்சிகத்துல வரல அப்படிங்கறத நமக்கு அறிவுறுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் நாம கடந்த 2 வாரமா பார்த்தோம். இப்ப நாம பார்க்கிறது 10வது என்ன பாயிண்ட் பார்க்கிறோம்னா, மானிட சரீரத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு அதை தக்க வைத்துக் கொண்டிருந்தாரானால், மறுபடியும் அதே மானிட சரீரத்திலே தக்க வைத்துக் கொண்டிருந்தாரானால், அவர் நித்தியத்துக்கு தாழ்த்தப்பட்டவராக இருந்திருப்பாரு இல்லைங்களா? லோகாசா இருக்கும்போது எப்படிப்பட்டவரா இருந்தாரு? தேவதூதர்களை காட்டிலும் சற்று மேலானவராக இருந்தார் இல்லையா? தேவதூதர்கள் மற்ற கேருபீன்கள் சேராபீன்கள் அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்கிறார். ஏன்னா அவரை கொண்டுதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. யாவே தேவன் அவரை கொண்டுதான் சகலத்தை சிருஷ்டித்தார். அவர் மூலமா சிருஷ்டித்தார். அப்ப மற்ற எல்லா கேருபீன்கள் சேராபீன்கள் கர்த்தத்துவம் 7 விதமான தூதர் இனங்களை படிக்கிறோம். அவர்களை காட்டி மேலான நிலையில் தான் அவர் இருந்தார். அப்படி இருந்தவர் தான் மனுமக்களை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக தன்னை தாழ்த்தி மனுஷன் ஆனார். ஒருவேளை அதே மனுஷ தன்மையிலே மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் அவர் நித்தியத்துக்கும் தாழ்த்தப்பட்டவராக இருந்திருப்பார். தேவதூதர்களை காட்டும் சிறியவராக தாழ்த்தப்பட்டவராக இருந்திருப்பார். ஏன்னா எழுந்து வரும்போது நித்தியத்துக்கும் உள்ள நித்திய ஜீவனை பெற்றவராக அவர் இருக்கிறார். அப்ப மாம்சத்திலே உயிர்த்தெழுந்து வந்தாரானா இனி வரக்கூடிய நித்திய ரீதிய காலத்துக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு. தேவதூதர்களை காட்டிலும் தாழ்த்தப்பட்ட நிலையிலே தான் அவர் இருந்திருப்பாரு அப்படிங்கறத காரியமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா எபிரேயர் 2ல 6ல இருந்து 8 வரைக்கும் என்ன சொல்றாரு. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாட எண்ணாமல் இல்லையா? ஏன்னா லோகாசா இருக்கும்போது அவர் மூலமா சாலை சிருஷ்டித்திருக்கும் போது எல்லா கட்டிலும் மேலான ஒரு இடத்துல இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த நிலையை கொள்ளையாட எண்ணாமல் லோகாசாக இருந்த நிலையை கொள்ளையாட எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபப்படுத்தி மனுஷரானார். அப்ப மனுஷன் ஆனா மட்டும் இல்ல மரண பரியதும் சிலுவையின் மரணம் பதும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இவர் மறுபடியும் இதே நிலையை எடுத்திருப்பாரானால் இதே மனுஷிகத்தை உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் இனி வரக்கூடிய காலங்களில் நித்தியத்துக்கு அவர் தாழ்த்தப்பட்டவராகவே இருந்திருப்பார் இல்லைங்களா? அப்ப நிச்சயமா அவர் என்ன பண்ணல மனுஷிகத்தை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். சரி, அடுத்ததா பார்த்தோம்னா நம்முடைய கர்த்தராகிய யெஷுவா 2 கொரிந்தியர் 8:9 என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய கர்த்தராகிய யெஷுவா கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப லோகாசா இருந்தவர் நல்ல ஐஸ்வர்ய பண்ணவரா இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட மேலான நிலையில் இருந்த அவர் நம்மள நிமித்தம் தரித்திரரானார். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு ஏன்னா மனுமக்களை மறுபடியும் மீட்டெடுத்து தேவனோடு ஒப்புரவாக்கணும். அதுல ஒரு குரூப்பை தெய்வீக சுபாவத்தை கொடுத்து அழியாமையை சாவாமை தடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களை கொண்டு போகணும். அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யவான்களாக அவர்களை கொண்டு போகணும். அதன் நிமித்தம் இவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னைத்தானே தாழ்த்தி தரித்திரர் ஆனார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் முன்பு இருந்தாலே அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு நிலையில தான் அவரும் இருந்தாரு. ஏன்னா கொலோசியர் 1:15-14 பார்க்கும்போது அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறாரு. சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அப்படிங்கிறப்போ யாவே தேவன் டைரக்டா சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது லோகாஸ் தான். அதனாலதான் யோவான்ல சொல்லும்போது ஆதியிலே லோகாஸ் இருந்தது, அந்த லோகாஸ் தேவனோடு இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம படிக்கிறோம்.
அப்ப அங்க ஆனா தமிழ்ல பார்க்கும்போது வேர்டு வார்த்தை என்று அங்க போடப்பட்டிருக்கும். அதற்கு கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா லோகாஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். அது குறித்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ போக வேண்டியதில்லை. அப்போ அந்த லோகாஸ் மூலமா சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்கள் இல்லையா? அப்ப ஆவிக்குரிய காரியங்கள், மாம்சீக காரியங்கள், கண்ணால் காணக்கூடிய காரியங்கள், காணப்படாத காரியங்கள். அப்ப தேவதூதர்கள் என்னங்கள்லாம் கண்ணால் காணப்படாதவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அதே போல சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இது எல்லாமே தூதர்களுக்கான ஒவ்வொரு ரேஞ்சா இருக்குது. சகலமும் அவரை கொண்டு அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது என்று அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில இருந்தவர் உயிர்த்தெழுதலே மனுஷனாகவே இருப்பாரானால் நித்தியத்துக்கும் அவர் தாழ்த்தப்பட்டவராகவே இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். சரி. அதே போல எபிரேயர் 2:14 பார்த்தோம்னா 14-16 என்ன சொல்றாருன்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக லோகாஸ் வந்து மாம்சத்தை இரத்தை உடையவனானாரு? இந்த மாம்சீகத்தில் இருக்க பிள்ளைகள் ஆதவன் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறாங்க. மனுஷிக தன்மையில இருக்கிறாங்க. ஆகையினால் அவரை மீட்டெடுக்கணும்னா இவரும் அந்த தன்மையில வந்து இவர்களுக்காக தம்மை மீட்கும் பலியா ஒப்பு கொடுக்கும். ஆகையினால இவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். இப்படி மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனுஷிக தன்மையை எடுத்துக்கொண்டு மரணத்துக்கு அதிகாராய் பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இந்த விதமா அழிக்கிறார். அப்ப மாம்ச ரத்தத்தை எடுத்து மரணத்தை கீழ்ப்படிந்தவர்னால இவருக்கு தெய்வீக சுகத்தை யாவை தேவன் கொடுக்கிறார். ஏன்னா மரணத்தை அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கணும் அப்படின்னா அவருக்கு பிசாசானவனை காட்டிலும் லூசிபேரை காட்டிலும் மேலான ஒரு நிலை இருக்கும். அப்பதானே இவனை அழிக்க முடியும். மாம்சீகத்தில் இருந்து அவனை அழிக்க முடியும், அழிக்க முடியாது. அப்ப மரணத்துக்கு அதிகார பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கிறார் அப்படிங்கிறப்போ தான் மரணம் உண்மைத்துவமா இருந்ததுனால தம்மை மீட்கும் பலியாக ஒப்பு கொடுத்தனால யாவை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அவர் தம்மை தாத்துறதுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாமே இங்க நிறைவேறுது. யாவை ஏற்கனவே ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம். யாவை தேவனுடைய நோக்கம் அதுல மாம்சத்துல இருந்தா நிறைவேறாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அதே போல யாவைதோட நோக்கம் இந்த விதமா இருக்குது. அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுக்கணும், அவர்களை மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இவரும் மாம்சத்தை ரத்தத்தை உடைய மனுஷனாக ஆனாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை அறிவுறுத்தக்கூடியதா இருக்குது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது மறுபடியும் மாம்சீகத்துல உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிற காரியங்களை தான் இது நமக்கு உணர்த்தி வைக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி மரணம் அவர் கீழ்ப்படிந்ததுனால எல்லாற்றுக்கும் மேல அவரை உயர்த்தி இருக்கிறார் என்று பிலிப்பியர்ல அப்ப பவுல் சொல்றார். பிலிப்பியர் 2:9-10-11 அதுல பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி இருக்கிறாரு இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம் காணப்படுகிறவர்கள் காணப்படாத எல்லாம் அவர் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறாரு. ஏசா நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழான முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யெசுவா கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். இப்போ லோகாசை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர் கொண்டு போயிருக்கிறார். அதுதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்படிங்கிறப்போ வானத்திலும் பூமியிலும் இவருடைய நாமம் அல்லாமல் கட்டளையிடப்படவில்லை என்று படிக்கிறோம். அப்படி உன்னதமான ஒரு உயர்வானது. ஏற்கனவே லோகாசா இருக்கும்போது மற்ற தேவதர்களை காட்டிலும் உயர்வா தான் இருந்தாரு. இப்ப அதை காட்டிலும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு டிவைன் நேச்சர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு சாவாமை டிவைன் நேச்சர்னா தன்னில் தானே பிதா தன்னில் தானே ஜீவனுடைய இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தானே ஜீவனுடைய இருக்கிறதுக்கு அருள் செய்திருக்கிறான்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அதே போல இவரும் அந்த டிவைன் நேச்சருக்கு தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தி இருக்கிறாரு. இதை நம்ம யோசேப்போட காரியங்களை நம்ம பார்க்கும்போது கூட பார்வோன் யோசேப்பை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் மேலாக எகிப்துல இருக்கிற ஒருத்தனும் யோசேப்புக்கு விரோதமா கையாவது காலையாவது அசைக்க கூடாது
சிங்காசனத்துல மாத்திரம் நான் அவனில் மேன்மையா இருப்பேன், மீதி எல்லாமே அவங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோசேப்பை உயர்த்தியிருக்கிறார். அதே போல யாவே தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்போ? உயிர்த்தெழுதல மரண பரியந்தம் உண்மைத்துவமா இருந்ததுனால அவருக்கு எல்லாத்துக்கும் மேலான அந்த தெய்வீக தன்மைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் வேதாகம் நமக்கு போதிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒண்ணு இல்ல 10, 11, 12 எல்லாம் பார்த்தோம்னா, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போகவில்லை என்று அங்க சொல்லும்போது, அப்ப ஆண்டவரே எஸ்ஆஸ் ஆண்டுகள் முடிந்து போகக்கூடியதாக இருக்காது. அப்ப அவர் மாம்சத்தில் இருப்பாரானால் என்றிடத்தில் தாழ்த்தப்பட்டவராகவே அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம இதன் மூலமாக நாம பார்க்கிறோம். அப்ப நித்தியத்துக்கும் தாழ்த்தப்பட்டவராக தான் யேசுவாசி இருந்துட்டார். மாம்சத்தில் உயிர்த்தெழுந்து வந்தாரானால் நித்திய காலத்துக்கும், ஏன்னா இதுக்கு அப்ப இருக்கிற ஜீவன் வந்து நித்திய காலத்துக்கு இருக்கிற ஒரு ஜீவன், நித்தியத்துக்கு அவர் தாழ்த்தப்பட்டவராக தான் அவரு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சீகத்தில் இல்ல, தெய்வீக தன்மையிலே ஆவிக்குரிய சரீரத்திலே மற்ற தூதர்கள் இனங்களை காட்டிலும் உன்னதமான ஒரு நிலையிலே அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நாம இதுல புரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? சரி, இப்ப 11 என்ன பாயிண்ட் நாம பார்க்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஆவிக்குரிய சரீரத்துல அவர் புது சிருஷ்டியாக தான் இருக்கிறார். அப்ப புது சிருஷ்டியாக யெஷுவாவின் குணாம்சம் உயிர்த்தெழுதலே தம்முடைய மானசீகத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான்னு சொல்லி படிக்கிறோம். இப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது ஏற்கனவே இருந்த பழைய சிருஷ்டியா புது சிருஷ்டியான்னு பார்த்தோம்னா, அவருக்குள் இருந்த புது சிருஷ்டி தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு குணாம்சத்தை வளர்த்து கொண்டு வருகிறது. ஏன்னா ஏற்கனவே லோகாசா இருந்து மாம்சமான அந்த சிருஷ்டி யாவே தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தான் வந்தது. அது புதுசாலாம் ஒண்ணு கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவருக்குள்ள உருவாக ஜனிப்பிக்கப்பட்டு தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டு உருவாக அந்த புது சிருஷ்டி இப்பதான் தன்னுடைய கேரக்டரை வளர்த்து கொண்டு வருகிறது, குணாம்சத்தை வளர்த்து கொண்டு வருகிறது. அதுதான் இந்த பாடுகள் கோத்திரங்கள் மூலமாக என்ன பண்ணுது, இந்த குணாம்சத்தை வளர்த்து கொள்வது, கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அப்போ இந்த காரியம் நமக்கு எது நிரூபணம் பண்ணுது? புது சிஷ்யா அவர் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த குணாம்சம், பாடுகளின் மூலமாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டக்கூடிய அந்த குணாம்சம் இருக்கு இல்லையா, அது உயிர்த்தெழுதலே தமிழ் மனுஷியத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு பாயிண்டா நாம பார்த்தோம். ஏன்னா இதுல 2:10 படிக்கிறோம், தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கிறவர் இல்ல, லோகாசரத்தோடு சகலத்தையும் இவரது மூலமாக தான் உண்டாக்கப்பட்டது. இப்படி உண்டாக்குறவரு அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கும் போது, எல்லாத்தையும் மகிமையில கொண்டு வந்து சேர்க்கும் போது, ஒரு வகுப்பாரை தெய்வீக சுவாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அடுத்த மனுஷன் இருக்கக்கூடிய மனுஷகத்தை பூமிக்குரிய பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. இழந்து போன அந்த மகிமையெல்லாம் மனுமக்கள் திரும்ப கொடுக்க போறாரு. அப்படி அவர்களை கொண்டு வந்து சேர்க்கையில இப்படி அவர்களை ரட்சிக்கும் போது அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த விதமாக மனம்தான் கீழ்ப்படிந்து வரக்கூடிய அந்த ரட்சிப்பின் அதிபதியை, எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அப்படிங்கிறப்போ ஏற்கனவே பூரணர் தான். லோகாசா இருந்த போதும் பர்ஃபெக்டா தான் இருந்தாரு. மனுஷனாகும் போது பர்ஃபெக்டா தான் இருந்தார். அவர்கிட்ட எந்த ஒரு அப்பலுக்கும் கிடையாது, எந்த ஒரு பாவமும் கிடையாது, பர்ஃபெக்டா தான் இருந்தார் எல்லாத்துலயும். இப்ப புது சிருஷ்டியா இருக்கும்போது புது சிருஷ்டி பூரணப்படணும். புது சிருஷ்டி ஜனிப்பிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி பூரணப்படும். அது உபத்திரங்களினாலே பூரணப்படுகிறது. அந்த புது சிருஷ்டி தான் என்ன பண்ண போகுது, கிறிஸ்துவின் மாம்சீகத்தை பலி செய்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்திலே செலுத்தணும், தெளிக்கணும். அப்ப அந்த புது சிருஷ்டி தன்னோட கேரக்டரை வளர்த்து கொண்டு பூரணப்படணும். அதுதான் ரட்சிப்பின் அதிபதியா இருக்குது. அது பூரணப்படுகிறது. அந்த அதிபதியை உபத்திரங்களால் பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதா இருக்குதுன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம பார்ப்போம் இல்லைங்களா?
அப்ப புது சிருஷ்டியாக அவருடைய குணாம்சமானது 3½ வருட கால ஊழியத்திலே பரத்துக்குரிய சிந்தையிலே படிப்படியாக வளர்ந்து பூர்ணப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப பூமிக்கு சிந்தைக்கு எதிராக படிகப்படுத்தப்பட்ட அந்த புது ஸ்ரீ குண இயல்புகள் அதுலதான் அவர் உயிர்த்தெழுந்த அந்த குண இயல்புகளுக்கு ஒரு புது சரீரத்தை கொடுக்கிறார். அந்த சரீரத்துல அவர் உயிர்த்தெழுந்து வராத வழிய மாம்ச சரீரத்துல உயிர்த்தெழுந்து அவரு வரல அப்படிங்கிறது மூலமா புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? ஆனா எபிரேயர் 5:8-9 படிக்கும்போது அவர் குமாரனா இருந்தாலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாரு இல்லையா? இவர் என் அன்பார்ந்த நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை எஸ்ஸா கிறிஸ்து தன்னை பிரதிஷ்டை பண்ணும்போது ஞானஸ்நானம் பண்ண எடுக்கும்போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகுது. அப்ப எதை குறித்தா சத்தம் சொல்லுது? புது சிருஷ்டி, அங்க ஒரு புது சிருஷ்டி ஜனிப்பிக்கப்படுகிறது. அது என் அன்பார்ந்த நேச குமாரனா இருக்குது, அதுக்கு கீழ்ப்படியுங்க அப்படிங்கிறார். அந்த புது சிருஷ்டி பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகுது. விதமா அது பர்ஃபெக்ட் ஆன பிறகு இப்போ எல்லாத்திலும் தேர்ச்சி அடைந்த பிறகு மரணம் பரியந்தம் தன்னுடைய மாம்சீகத்தை பலி செலுத்தியதன் மூலமாக அது தேர்ச்சி அடைந்து பூர்ணமாக அடைந்த பிறகு எல்லாத்துக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரு தகுதியாம்சம், ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகினா என்ன ஆகுது? அப்பதான் அவருக்கு அந்த ஒரு தகுதியாம்சம் கிடைக்குது. எல்லாத்தையும் மீட்டு எடுத்து ரட்சிக்கக்கூடிய அந்த தகுதியாம்சம் அவருக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம இதன் மூலம் புரிந்து கொள்ளுகிறோம். கொலோசியர் 2:12 படிக்கும்போது என்ன சொல்றாரு? அவரு ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசனாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லி பார்க்கிறாரு. அப்ப இந்த புது சிருஷ்டிக்கான அந்த காரியமானது ஆண்டவரை எஸ்ஸா கிறிஸ்துக்கு மட்டுமல்ல, அவருடைய அடிச்சுவடியில் பின்பற்றுகிற சுவிசேஷத்திலே அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வகுப்பார் பரிசுத்தவான்களுக்கும் அந்த காரியம் இருக்குது. அவரும் ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவரை ஆண்டவரை விசுவாசம் மரித்தோர்ந்து எழுப்பினுடைய அந்த தேவனின் செயலின் மேல் உள்ள அந்த விசுவாசனாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு ஒரு புது சிருஷ்டி இருக்குது. அந்த புது சிருஷ்டி மூலம் அவர்களும் தன்னை பலி செலுத்துறாங்க. அதை ஆசரிப்பு கூட்டத்துல கர்த்தருடைய ஆடு என்று நமக்கு அடையாளத்தில் காண்பிக்கப்படுகிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இவர்களின் ரட்சிப்பு அடைவதற்கு காரண கர்த்தாவாக அவர் இருக்கிறாரு. அவர் பரத்திலே கொண்டு போய் தம்முடைய ரத்தத்தை அங்க பலி செலுத்த ரத்தத்தை கொண்டு நீதி திருப்திப்படுத்துறதுனாலதான் பெந்தெகோஸ்தேனாலே பரிசுத்த ஆவி இறங்கி இவர்களும் பரிசுத்த ஆவியினால ஜென்பிக்கப்படக்கூடியவர்கள், புது சிருஷ்டியாக ஜென்பிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி சரி. அதை குறித்த காரியங்கள் மற்ற இன்னும் சில வசனங்களை நாம பார்த்தோம்னா கொலோசியர் 3:1-3 வரைக்கும் 4 வரைக்கும் பார்க்கும்போது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்ச வீட்டுக்கு இடத்துள்ள மேலானவைகளை தேடுகள் அப்படிங்கிறார். ஏன்னா அது புது சிருஷ்டி பரத்துக்கான காரியங்களே தேடக்கூடியதா இருக்கும் இல்லையா? அப்ப நீங்கள் மாம்சத்திலே மாம்சத்துக்கு மறித்து கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து எப்படி தேவனுடைய வலது பார்சல் வீட்டு இருக்கிற இடத்துல மேலானவைகளை தேடினாரோ அதுபோல் நீங்களும் மேலானவைகளை தேடுங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று அப்போ சொல்ல பவுல் அங்கே அறிவுறுத்துகிறார். பூமிக்குரிய ஆசாபாசங்களோ பூமிக்குரிய செல்வ பாலங்களோ இதை தேடாதீங்க. இதற்கு மேல இருக்கிற பரத்துக்குரிய காரியங்களை தேடுங்க. அது டிவைன் நேச்சருக்கான உரியது, சாவாமைக்கான உரியது, அந்த மேலானவைகளின் நாடுகள் என்று சொல்றார். ஏனாக அவர்கள் எப்போ தங்களை பிரசிக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அப்போ மாம்சீகத்திலே மரித்தவர்களாக தேவன் கருதுகிறார். அதனால்தான் 3 கொலோசியர் 3:3 சொல்லும்போது நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்குள் மறைந்திருக்குது அப்படிங்கிறார். நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விபணி காலத்துல வெளிப்படும் போது இவர்களும் அந்த மகிமையிலே வெளிப்படக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல இந்த ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் மறிப்பதில்லை அப்படிங்கிற ரோமர் 6:9 நாம அந்த காரியங்களை குறித்து நாம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆகையினால மனுஷியத்தை பலி செய்வது என்ற இந்த தனி சிறப்பு பண்பானது
தகர்க்க முடியாத அளவிற்கு அவர்கள்ட்ட என்ன பண்ணுது, படிகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த புது சிருஷ்டி படிகப்படுத்தப்பட்டு அந்த குணப்பண்பிலே வளர்ந்து பலி செலுத்தணும் அப்படிங்கிற குணப்பண்பிலே வளர்ந்து படிகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப மறுபடியும் மாம்சத்துல அவர் உயிரோடு வந்திருப்பாரானால் அவருக்குள்ள இருக்க புது சிருஷ்டி என்ன பண்ணும், மறுபடியும் அந்த மாம்சீகத்தை பலி செலுத்தும் இல்லையா? ஆனா வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? மரித்தோடு எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று சொல்லுகிறது. அப்ப ஆகையினால உயிர்த்தெழுந்து எழுதும்போது பழைய மாம்சியத்தில் அவர் எழுந்து வரல அப்படிங்கிறது இது நமக்கு நிரூபணம் ஆகக்கூடியதா இருக்கிறது. அடுத்ததா என்ன பாயிண்ட், 12வதா நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மனுஷியத்தை மறுபடியும் எடுத்து கொண்டிருந்தாரானால் மனிதர்கள் இருப்பதை விட மேலான வல்லமையுடைய ஜீவிகளை எல்லாம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த மேலான வல்லமையுடைய ஆவிக்குரிய ஜீவிகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு, தேவனுடைய பிரதிநிதியா இருந்து ஆளுவதற்கு, பிரபஞ்சத்து காரியங்களை நிர்வகிக்கிறதுக்கு இல்லையா? ஏன்னா இதற்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல பிரபஞ்சத்துல மற்ற எல்லா ஜீவிகளுக்கும் மேலான ஒரு நிலையில் இருப்பதற்கு, இப்படியெல்லாம் ஆளுகை செய்வதற்கு, மற்றவர்களை எல்லாம் ஆவிக்குரிய சரீரத்தினுடைய மற்ற தூதர்களை கட்டுப்படுத்துவதற்கு அவரை காட்டிலும் மேலான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவும் வல்லமையுடையார் இருப்பது அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா மாம்சியத்துல அவர் உயிர்த்தெழுந்து வந்தாரானா இதெல்லாம் சாத்தியமா? தேவதூதர்களை காட்டிலும் மேலான ஒரு அறிவும் வல்லமை உடையவராக அது இருக்கிறது சாத்தியமா? நிச்சயமா அது சாத்தியப்படாது. ஏன்னா மனிதர் நிலை அப்படிங்கிறப்போ தேவதூதர்களை காட்டிலும் சற்று கீழான நிலை மனித நிலை அப்படிங்கிறப்போ, அப்ப கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கக்கூடிய அந்த வல்லமையில தேவதூதர்களை கட்டுப்படுத்துறதுக்கோ ஆளுகை பண்றதுக்கோ பிரபஞ்சத்தை ஆளுகை பண்றதுக்கோ, அதுக்கப்புறம் அவரோட காலங்களை எல்லாமே தேவனுடைய பிரதிநிதியா இருந்து இவர் தான் ஆளுகை பண்ண போகிறார். அந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு அவருக்கு என்ன வேணும்? எல்லாத்துக்கும் மேலான அறிவும் ஞானம் புத்தி வல்லமை இதெல்லாம் தேவை. மனுஷனா உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குமா? இருந்திருக்கு சாத்தியமானா நிச்சயமா சாத்தியம் இல்லை. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சியத்துல அவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா ஆண்டவர் எஸ்ஆர் சொல்லியிருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆகையினால எல்லாத்தையும் ஆளுகை தேவனுடைய பிரதிநிதியா இருந்து எல்லாத்தையும் ஆளுகை நடத்தணும்னா அதற்காக தான் அவருக்கு என்ன கொடுத்துருக்காரு? டிவைன் நேச்சர் கொடுத்துருக்கிறார், தெய்வீக சுபாவம் கொடுத்துருக்கிறாரு, சாவாமை கொடுத்துருக்கிறாரு, அழியாமை கொடுத்துருக்காரு. அப்பதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சாத்தானை அழிக்கணும்னா அவனை காட்டிலும் மேலானவராக இவர் இருக்கணும். அப்பதான் சாத்தானை கண்ட்ரோல் பண்ண முடியும், அழிக்க முடியும் இல்லைங்களா? 1000 வருடம் அரசாட்சி பண்றாரு. அப்ப சாத்தானை கட்டி போட்டு 1000 வருடங்கள் இவர் அரசாட்சி பண்ணணும் அப்படின்னாக்க சாத்தானை கட்டி போடுற அளவுக்கு இவருக்கு வல்லமையும் அந்த பராக்கிரமும் இருக்கணும் இல்லையா? மனுஷகத்துல இருந்தா அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆகினால ஆண்டவராய் யெகோவா கிறிஸ்து உயிர்த்தெழுதலே மனுஷீகத்திலே இல்லை அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்ததா 13வது இன்னொரு என்ன பாயிண்ட் நம்ம பார்க்கறோம்னா, அவர் உயிர்த்தெழுந்த ஒரு மனிதனாக இருந்தாரானால் தேவனுடைய திட்டத்துல 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாளர்களை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? சிறுமந்தை, திரள் கூட்டம், மூப்பராக பார்த்துருவாங்க, வாலிபராக பார்த்துருவாங்க. இந்த 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பா இருக்கிறாங்க. இந்த 4 தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார்களையும் பணத்துக்குரிய தன்மைகளுக்காக அவரை சோதித்தணும், அவளை பக்குவப்படுத்தணும், அவளை தகுதிப்படுத்தணும். அந்த காரியங்களும் செய்யணும். அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மனம் திரும்பி அந்த விழுந்து போன தூதர்கள் இருக்கிறாங்கள, அவர்களுக்கு மரித்த மற்றும் உயிரோடு இருக்கிற ஆதாமின் சந்ததிக்கு மில்லியன் யுகத்திலே பரிசையை கொடுத்து அவர்களையும் ஜீவனுக்கு தகுதியாம்சம் உடையவராக ஆக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னா அவருக்கு தேவையான வல்லமையை தகுதி உடையவராக அவர் இருக்கணும். மாம்சத்திலிருந்து அதற்கான தகுதி வல்லமை எல்லாம் அதுல இருக்குமா? மனுஷிக தன்மையில நிச்சயமாக அது இருக்காது. அப்ப நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாளர்களை சோதித்து அவர் பரத்துக்குரிய வகுப்பாளர்களாக தகுதிப்படுத்துற அளவுக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்.
மனம் திரும்பி விழும்போது தூதர்களையும் மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகணும். மரித்த நிலையில் இருப்பவர்களும் உயிரோடு இருக்கிற நிலையில் இருக்கிற ஆதாம் சந்ததியும் மெல்லின யுகத்திலே அவர்களையும் பரீட்சித்து சோதித்து அவர்களின் நீதியை படிப்பித்து தேவனோடு ஒப்புராகும்படிக்கு அவர்களை கொண்டு போகணும் இல்லையா? இப்ப இதெல்லாம் செய்யணும். அதுக்கு தேவையான வல்லமையும் தகுதிகளும் வேணும். அந்த தகுதிகள் மாம்சியத்துக்கு கிடையாது. ஆகையினால அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது மாம்சியத்துல இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? ஏன்னா இந்த காரியங்களை செய்யறதுக்கு மானிட பண்புகள் அப்படிங்கிறப்போ மிகவும் பலவீனமா இருக்குது. அது மானுஷிக தன்மைக்கு உள்ள கெப்பாசிட்டியே வந்து கம்மியானது. அதற்கேற்ற நிலையில தான் அதெல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாமே அவரோட வேலையா இருக்க என்று வேதாகமம் நமக்கு போதிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப வேதாந்தப்படி பார்த்தோம்னா தேவனுக்கான அவருடைய செயல் அதிகாரத்துவம், அவர் செய்யும்படி யாவை தேவன் கோருகிற அந்த திரளான மற்ற காரியங்களை யுகா யுகமே அவர் செய்யக்கூடியவராக நிச்சயமா மனுஷிகத்தில் இருந்தா இருந்திருக்க மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாவீதியானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வீக சுபாவத்துல உயர்த்தியிருக்கிறாரு. அதுல இருந்தாதான் இந்த காரியங்கள்லாம் அவர் செய்ய முடியும். ஆகையினால இவர் மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிறது 13ஆக நாம பாயிண்டாக நாம பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. சரி, அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். இதுல 14வதா என்ன பாயிண்ட் பார்க்கலாம்னா, தேவன் பூர்ணமான ஞானம், நீதி, அன்பு, வல்லமையுடைய குணாம்சம் கொண்டவராக இருக்கிறார். இப்ப யாவே அப்படிப்பட்ட ஞானம், நீதி, அன்பு, வல்லமை கொண்ட யாவே தேவன் யெஷுவாவோட மனுஷிகத்திலே உயிர்த்தெழச் செய்வதை அவருடைய குணாம்சம் தடுக்கக்கூடியதா இருக்குது இல்லையா? மரணம் புரிந்து கீழ்ப்படிந்தவர் பட்ட சகலத்திலையும் கீழ்ப்படிந்து தான் ஜீவனை கொடுத்தவர். அது வாலண்டரியா கொண்டு வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மை தான் வாலண்டரியா ஒப்பு கொடுத்தவர். அப்படி ஒப்பு கொடுத்தவரை லோகாசா இருந்த நிலையை காட்டிலும் மனுஷியத்துல வைத்து தாழ்த்தி வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய குணாம்சம் ஒத்துக்கொள்ளுமா? தேவனுடைய பூர்ணமானவர், ஞானம், நீதி, அன்பு, வல்லமை உள்ளவர். அந்த குணாம்சம் அவர் என்ன பண்ணும்? அப்படி மாம்சியத்துல வைப்பதை நிச்சயமாக தடை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி. ஏன்னா தேவன் அவருக்கு விசுவாசம் உண்மைத்துவமா இருந்தாக்க அவருக்கு சந்தோஷமாக தெய்வீக தன்மை உயர்த்தப்படக்கூடிய அந்த காரியங்களை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனா யெஷுவா சொல்லியிருக்கிறார், பிதா தமிழ் தாமே ஜீவனா இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தானே ஜீவனா இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாரு? எனக்கு பழைய நிலையில இருந்து அவை போதும் இல்லையா அப்படின்ற மாதிரிதான் அவர் இப்ப யோவான் 17ஆம் அதிகாரத்துல செய்த ஜபமாக நாம பார்க்கோம் இல்லையா? முன்பிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும் நாங்க ஜெபிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரபஞ்சம் முழுவதிலுமே தற்கால வருங்கால சிருஷ்டிக்கு அனைவரிடமுமே தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் அதிகாரியாக நிர்வாக அதிகாரியாக அவரை வைக்கிறதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அவர் வைக்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நிச்சயமாவே அவர் மனுஷத்துல உயிர்த்தெழுந்து வருவது தேவனுடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை அந்த குணநலன்கள் தடை செய்வதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த வசனங்களை. பிலிப்பியர் 2:8 வரைக்கும் இல்லையா? மரண பரிந்து கீழ்ப்படைந்தாரு, அதனால எல்லாத்துக்கும் மேல அவரை உயர்த்தி இருக்கிறாரு. முழங்கால் எல்லாம் முன்பாக முடங்கும் இல்லையா? யெஷுவா கிறிஸ்து கர்த்தரின் நாமங்களை எல்லாரும் அறிக்கை பண்ணோம். இப்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய குணாம்சமானது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு தான் அனுமதிக்கும் வழியே மாம்சீகத்தை உயர்த்தெழுந்து வருவதை அவருடைய குணாம்சம் அனுமதிக்காது. ஏன்னா வானத்தும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக நம்ம வேதாந்தத்தில் நாம படிக்கிறோம் இல்லைங்களா? மத்திய 28:18 படிக்கிறோம். யெஷுவா சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதே போல ரோமர் 14:9 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுதும் பிழைத்தும் இருக்கிறாரு. எல்லாம் ஆள போறாரு. மரித்தோரையும் ஆள போகிறாரு, ஜீவனுள்ளோரையும் ஆள போகிறாரு. அது யார் இந்த ஜீவனுள்ளோர் அப்படிங்கிறப்போ தேவதூதர் இனங்கள் இல்லையா? தேவதூதர் இனங்கள் யார் மேலேயும் என்ன இல்லை?
மரண சாபம் இல்லை. அதனால அவர்கள்லாம் ஜீவனுள்ளோரா இருக்கிறாங்க. ஆதாம் சந்ததி மரித்த நிலையில இருக்கிறாங்க, மரண சாபத்துல இருக்கிறாங்க. அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறாங்க, இன்னும் அநேகர் நித்திரை அடையாம மரண சாபத்துல இருந்து கொண்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாமே மரித்தவர்களா இருக்கிறாங்க. தேவதூர்கள் எல்லோரும் ஜீவனுள்ளோரா இருக்கிறாங்க. கிறிஸ்து இவர்கள் எல்லோருக்கும் மேலாக இவர் ஆண்டவரா இருக்கும் மட்டும் ஆளுகை பண்ணும்படிக்குதான் ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து மரித்தும் எழுதும் பிழைத்தும் இருக்கிறார் என்று அங்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப யாவையோட குணப்பண்புகள் இந்த அளவுக்கு அவரை உயர்த்துவதை தான் அனுமதிக்குமே ஒழிய மறுபடியும் மாம்சியத்திலே கொண்டு வரதே அது ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அவர்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் எதிர்பார்க்கதை காட்டிலும் அதிகமாக நம்ம செய்வோம். விழுந்து போன மனுஷிக தன்மையில இருக்க நாமளே நம்ம பிள்ளைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக செய்யும் போது நிச்சயமா யாவே தேவன் எல்லாற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்துகிறாரு. மறுபடியும் மாம்சியத்திலே தாழ்ந்த நிலையிலே அவர் வைக்க மாட்டார். அவருடைய குணப்பண்புகள் அதுக்கு ஒத்து வராது இல்லையா? இப்ப தேவன் தெய்வீக தன்மையை கொடுப்பதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப வாக்குத்தத்தம் பண்ண அந்த தெய்வீக தன்மையை அவர் மறுத்துட்டு அவரை ஒரு மனிதனாக திரும்ப கொண்டு வந்திருந்தாரே ஆனால், அவருடைய மனத்தில் பலி செய்த அந்த சரீரத்தை அவர் திரும்ப கொண்டு வந்தாரே ஆனால், தேவன் அவரை உயர்த்துவதற்கு பதிலாக முன்பு அவருக்கு இருந்த தன்மையை விட கீழான தன்மைக்கு அவர் நித்தியத்துக்கும் தாழ்த்தி வச்சிருப்பார். அப்ப வேதாமத்தை சொல்லக்கூட அந்த அநேக வசனங்கள் பொய்யா போயிடும். அவர் மாம்சியத்துல உயர்த்து வந்தாருன்னா அவரை எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற காரிய அந்த வசனங்கள் எல்லாமே பொய்யான காரியமா போயிடும். அவங்க எல்லாமே அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அவர் உலகத்துக்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தாலும் அதை காட்டிலும் தாழ்ந்த நிலையா தான் இதே என்ன இருக்குது, இந்த மனுஷ நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப உலகத்துக்கு வருவதற்கு முன்பு அவர் தெய்வீக தன்மையை விட கீழான தன்மையில இருந்தாரு. ஆனா தேவனை தவிர மற்ற எல்லா ஆட்சிகளையும் காட்டிலும் மேலான தன்மையை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப ரெண்டுக்குள்ள என்ன வித்தியாசம் இல்லையா? லோகாசா இருக்கும்போது எப்படி இருந்தாரு? தேவனை காட்டிலும் கீழான தன்மையில இருந்தாரு. அதே போல மற்ற கேருபீன்கள், கர்த்தத்துவம், சேராபீன்கள், மற்ற தேவதூதர்களை பார்க்கலும் உலகத்துள்ள மற்ற எந்த சகல சிருஷ்டிகளை பார்க்கலும் உயர்ந்த தன்மையிலே அவர் இருந்தார். இப்போ இருக்கிற நிலை லோகாசா இருந்த நிலையை காட்ட இன்னும் உயர்ந்த தன்மை. ஏன்னா லோகாசா இருக்கும்போது அவருக்கு டிவைன் நேச்சர் கிடையாது, சாவாமை கிடையாது. மற்ற தேவதூதர்களை போலதான் அவரும் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். அவரும் ஆனா இப்ப இருக்கிற அந்த நிலை பார்த்தோம்னா லோகாசா இருந்த நிலையை காட்டிலும் இன்னும் உன்னதமான உயர்வான நிலை, இன்னும் அதிகமான அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்து பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. டிவைன் நேச்சர் கிடைக்குது, சாவாமை கிடைச்சிருக்குது. இது வேற எந்த சிருஷ்டிக்கும் தேவன் கொடுக்கல. முத யாரு கொடுக்கிறாரு? ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து தான் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்து வரும்போது ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து தான் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறார். வேற யாருக்கும் இந்த டிவைன் நேச்சருங்கிறது வேற யாருக்கும் அருளி செய்யப்படவில்லை. ஏன்னா யெஷுவா மரணம் பரிந்து எப்படி உண்மைத்துவமா இருந்தாலும் அதே போல பரிசுத்தவான்களும் 1,44,000 பேர் கொண்ட அந்த பரிசுத்தவான்களும் மரணம் பரிந்து உண்மைத்துவமா இருந்தாங்க, தங்களை பலி செலுத்தினாங்க. ஆகையெல்லாம் அவர்களை அந்த விதமாக உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ யெஷுவா ஒரு மனிதனாக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தேவனுடைய குணாம்சத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஒருவேளை நாம் மனுஷத்துல வந்தாருன்னு சொன்னோம்னா நாமும் தேவனுடைய குணாம்சத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவராக தான் நாம இருப்போம். இது ஒரு தவறான கருத்தா இருக்கிறது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து தெய்வீக தன்மையுடைய ஒரு ஆவி ஜீவியாக திரும்ப கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்து தேவனுடைய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை ஆகியவற்றிற்கு மிக மகிமையாக மேன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி கொண்டு வர்றது இல்லையா? எஸ்ஐ 53 கூட நம்ம பார்த்தோம். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி இல்லையா, அவர் தமது ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்தையை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் கர்த்தர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன், இதெல்லாம் தெய்வீக சுபாவம் கிடைக்கிறதுல எது? அவருடைய ஆத்ம வருத்தத்தின்
பலனா இருக்கிறது, அநேகரை நீதிமான் ஆக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அநேகரை அவருக்கு பங்கா கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவராக யாவே தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று அங்கே சொல்லுவதை பாருங்க. பலவான்களோடு தமது கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார் என்று அது இருக்க வேண்டும். அப்ப இந்த விதமான காரியங்களை எல்லாம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதை அங்க நிறைவேற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யாவே தேவன் மறுபடியும் மாம்சியத்துல உயிர்த்தெழுந்து வச்சாருன்னு நம்ம சொன்னோம்னா அவருடைய குண பண்புகளுக்கு நேர் விரோதமான ஒரு காரியமாக ஒரு தாற்பயமான கருத்தை நாம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது அங்கே அர்த்தமா இருக்கிறது இல்லையா? சரி, அப்ப யெஷுவா இப்போ எப்போ எப்படி இருக்கிறாரு, எந்த விதமான காலத்துல இருக்கிறார் அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் படுத்ததுலேயே ஓரளவுக்கு டிவைன் நேச்சர்ல இருக்கிறாரு, ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறாரு, சாவமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் மாம்சத்தை உயிர்த்தெழுந்து வரல அப்படிங்கிற காரியங்கள நிறைய காரியங்கள்ல அதை உள்ள வந்திருக்கு. அப்ப அதை குறித்து பார்த்துருக்கோம். ஆனா இப்ப அவர் ஆவிக்குரிய சரீரத்துல டிவைன் நேச்சர்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதமா நமக்கு வசனம் வேணும் இல்லையா? அப்போ இப்ப 14 காரியங்கள் 14 பாயிண்ட் பார்த்தோம். அவர் மாம்சீகத்துல இல்ல அப்படிங்கிறதுக்கு 14 பாயிண்ட் பார்த்தோம். இதுக்கப்புறம் 15லேருந்து நம்ம பார்க்க போறது அவர் ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வேத வசனங்களை கொண்டு நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். வெறுமனே வாயில சொல்லிட்டு போனா அது பத்தாது. வேத வசனங்கள் இருக்கணும். வேத வசனம் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தானாலும் வேத வசனங்களுக்கும் மீட்கும்பலின் கொள்கைகளுக்கும் இசை இணக்கமா இருக்கணும். வேதம் சொல்லப்பட்டிருக்க நடைமுறை காரியங்கள் இசை இணக்கமா இருக்கணும் இல்லையா? 7 ஆக்ஷன் சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப யெஷுவா ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரு, டிவைன் நேச்சர் இருக்கிறாருன்னா அதற்கு வேத வசனங்களோட நம்ம ஆதாரத்தோட நம்ம பார்க்கிறோம். அப்ப யெஷுவா இப்பொழுது ஜீவனை அளிக்கக்கூடிய ஒரு ஆவி ஜீவியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத 15வது பாயிண்டா நம்ம பார்க்கலாம் இல்லையா? அவருடைய உயிர்த்தெழுதலிருந்து ஒரு ஆவி ஜீவியா இருக்கிறார் அப்படிங்கிறது வேதாகம் நமக்கு போதிக்குது. மாம்ச சரீரத்தில் எடுத்துக்கொள்ளல, அதற்கு பதிலாக ஒரு ஆவி ஜீவியா இருக்கிறார் என்று வேதாகம் டைரக்டாக நமக்கு சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:45 என்ன சொல்றாரு? முந்தின மனுஷனாய் ஆதாம் ஜீவாத்மாவான என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்படுது இல்லையா? 2ஆம் ஆதாம் யெஷுவா கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு ஆவிக்குரிய ஜீவியா இருக்கிறார் என்று வேதாகம டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் சிருஷ்டிக்கும் எப்படி இருக்கிறாரு? தேவன் தம்முடைய ஜீவ சுவாத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியாகமம் 2:7 படிக்கிறோம். அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க அறிவுறுத்துறார். முந்தின மனுஷனா யாதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்குது. பிந்தின அவன் எப்படி ஆதாம் படிக்கிறாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியாக அங்க இருக்கிறாரு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கிறாரு அப்படிங்கிறத இங்க சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா? பூமியிலிருந்து உண்டான அந்த மனுஷன் ஆதாம் மனிதனாக ஆக்கப்பட்டது போல ஆதாமை பூமியின் மண்ணினாலே டஸ்டினாலே உருவாக்குறாரு, அவன் மனிதனா ஆக்குறாரு. அது போல இவர் வானத்தின் ஆதாமா இருக்கிறாரு, வானத்திலிருந்து வந்தவர் இல்ல. அதனாலதான் 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இவர் 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்தவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வானத்தின் ஆதாம் உயிர்த்தெழுதல்ல ஆவி ஜீவியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். பூமியிலிருந்து உண்டான ஆதாமின் சரீரம் ஆவிக்குரிய சரீரம் கிடையாது. 2வது ஆதாமா இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராய யெஷுவாவின் சரீரம் தான் ஆவிக்குரிய சரீரம் என்று சரீரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த பவுலுக்கு 45வது வசனத்துல நமக்கு தெளிவாக சொல்லுகிறாங்க பார்ப்போம். இப்போ மண்ணிலிருந்து உண்டான மாம்சம் எலும்புகள் போன்ற கண்களால் காணக்கூடிய பொருள்களால் ஆனதுதான் இந்த முதலாம் ஆதாமுடைய சரீரமா இருக்கிறது. ஆனா 2ஆம் ஆதாம் நம்முடைய கர்த்தரோட வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். வானத்திலிருந்து உண்டான, அதனால நம்முடைய பரம வாசத்தலமாகி ஆவிக்குரிய வஸ்துக்களால் ஆனது அவருடைய சரீரம்.
காணக்கூடாத விதத்திலே ஆவிக்குரிய வஸ்துக்களால் ஆன சரீரமாக அங்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5 1-2 என்ன படிக்கிறோம்? பூமிக்கிற கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏன்னா இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசத்துல தனித்துக்குள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம். நாங்க சொல்லுகிறதை நாம பார்த்தோம்ல. இந்த 47வது வசனத்தை சொல்லும் போது 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். பூமியிலிருந்து உண்டான அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வானத்திலிருந்து வந்த அப்படிங்கிற இந்த வார்த்தையும் ஒரே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மூல பாஷையில ஒரே வார்த்தையா தான் இருக்குது. அந்த சொற்றொடருக்கு பிறகு வரக்கூடிய கர்த்தர் அப்படிங்கிற காரியம் அங்க வானத்தில் ஹெவன்லின்னு இருக்கு. இங்க கர்த்தர் அப்படிங்கிற இடத்துல ஹெவன்லின்னு இருக்கும் இல்லையா? அந்த ஹெவன்லி அப்படிங்கிற வார்த்தை இங்க விடப்பட்டிருக்கு. ஆகையால் விடப்பட்டதை சரி செய்யற படிக்குதான் அங்க என்ன பண்ணாரு, வானத்துக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா வானத்துக்குரியவர் அப்படிங்கிறப்போ என்று அங்க உபயோகிக்கப்பட்டிருக்குது. இப்போ வசனம் 47 48 நம்ம பார்த்தோம்னா 48வது வசனம் பார்த்தோம்னா மன்னாவனும் எப்படிப்பட்டவனோ மன்னானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஏன்னா இங்க விடப்பட்டிருக்கு 2ஆம் வருஷம் வானத்துக்கு வந்த கர்த்தர் அப்படிங்கிறப்போ அங்கே கர்த்தருங்கிற வார்த்தை அங்க இல்ல, மன்னா வானத்துக்குரிய அந்த வஸ்துக்களால் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வந்தங்கிற வார்த்தையும் அதே போல பூமியிலிருந்து உண்டான அப்படிங்கிற வார்த்தை ரெண்டும் ஒரே தன்மை ஒரே வார்த்தையாக இருக்கிறது, ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையாக தான் அந்த மூல பாஷையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறப்போ பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் வானத்தில் உண்டான வானத்தின் வஸ்துக்களால் ஆனவர் அப்படிங்கிறது இதுல வேறுபாடு. மனுஷன் ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் அப்படிங்கிறப்போ பூமியிலுடைய வஸ்துக்களால் ஆனவனா இருக்கிறான். 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் அப்படிங்கிறப்போ வானத்திலிருந்து வந்த ஆவிக்குரிய வஸ்துக்களால் ஆனவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதா இது காரியமானது. இது ரெண்டையும் வேறுபடுத்தி அங்க சொல்லக்கூடியதா இருக்கிறது. அங்க விட்டு போன காரியங்களே 28ல சொல்றாரு. மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்கள், வானத்துக்குரிய எப்படிப்பட்டவரும் வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறப்போ இவருடைய சரீரம் வானத்துக்குரியவரா இருக்க ஆண்டவரே இசாசுடைய சரீரம் ஆவிக்குரிய வஸ்துக்களால் ஆனதா இருக்கிறது, மண்ணானுடைய சரீரம் மண்ணான வஸ்துக்களால ஆனதாக அங்க இருக்கிறது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய வேறுபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த 2 ஆதாமுகளுக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசம் அவருடைய சரீரங்களுக்கு இடையும் அந்த சரீரங்களை உருவாக்குறதுக்கு உபயோகிக்கப்பட்ட பொருட்களுக்கு இடையும் இருக்குது அப்படிங்கிறத இங்க நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையில நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்ப மாம்சமும் எலும்புகளும் மண்ணினால் உண்டான மண்ணானவைகளாக இருக்குது. ஆகையனால உயிர்த்தெழுதல் சரீரம் வானத்திலிருந்து உண்டான வானத்துக்குரிய வஸ்துகளாலான சரீரமா இருக்கிறதுனால அது மாம்சம் எலும்புகளுடைய சரீரமாக ஆண்டவருடைய சரீரம் அது இல்லை. ஏன்னா வசனம் தெளிவா வானத்துக்குரிய அந்த வஸ்துக்களால் ஆனது இல்லையா? 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறப்போ வானத்துக்குரிய வஸ்துக்களால் ஆனதாக அது இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா ஆண்டவரை இஸ்ஸாக்கு வானத்துக்குரியவர் இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, ஆண்டவர் இஸ்ஸாக்கு உயிர்த்தெழுந்ததுக்கு சொல்லும் போது எனக்கு மாம்சம் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆவிக்குரிய சரீரத்துக்கு கண்ணால் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய அந்த மாம்சீகம் மாம்ச ரத்தம் இப்படி மாம்சமும் எலும்புகளும் அங்கு இருக்காது என்று அங்க சொல்லுகிறதை நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 Corinthians 3:17 ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி
அங்க சொல்லப்படுறது பார்க்கிறோம். 2 Corinthians 3:17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் டைரக்டா ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தை இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். சரி. பரிசுத்த பவுல் 2 Corinthians 5:16 சொல்லும்போது, நாங்கள் கிறிஸ்துவையோ மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன்னா ஏற்கனவே மாம்சத்தின்படி அறிந்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப மாம்சப்படி அவரை பார்த்திருக்கிறாங்க. அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் ஒருபோதும் இனி மாம்சத்தின்படி அவரை நாம் அறிய மாட்டோம் என்று அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சரி. அடுத்ததா இதே காரியங்களை பரிசுத்த பேதுரும் நமக்கு அங்கே வலியுறுத்தி சொல்றார். அங்க தெளிவா சொல்லும்போது, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அங்க சொல்கிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் இங்கு தெளிவா சொல்றாரு. எதுல கொலை செய்யப்பட்டாரு, எந்த சரீரத்தை கொலை செய்யப்பட்டாரு, எந்த சரீரத்துல உயிர் தெழுப்பப்பட்டார் என்றுகிறத கருத்தை இங்க தெளிவா காண்பிக்கக்கூடியதா இருக்குது. ஒருவேளை அவர் மாம்சத்திலே உயிர்த்தெழுந்து வந்திருப்பாருன்னா, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு மாம்சத்திலே உயிர்த்தெழுப்பப்பட்டார். அப்படித்தானே பேர் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் ஆவிக்கும் சரீரத்துக்கு உயிர்த்தெழுப்பப்பட்டதுனாலதான் பரிசுத்த பேதுரு மாம்சத்திலே கொலையுண்டாரு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து ஒரு ஆவி ஜீவியாக இருக்கிறாரு, மனிதனாக இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய பாயிண்ட், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஜீவியாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய ஜீவியா இருக்கிறாரு, மாம்சத்தில் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான காரியம் 16வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பரிசுத்தவான்கள் தங்களோட உயிர்த்தெழுதல்ல ஆவிக்குரிய சரீரங்களை உடையவர்களா இருப்பார்கள் அப்படின்னு வேதவசனம் நமக்கு ஒரு சொல்லுது. அப்ப அவர்களுடைய சரீரங்கள் நம்முடைய கர்த்தரின் சரீரத்துக்கு ஒப்பா இருக்கும் என்று வேதாகமம் அறிவிக்குது. இப்ப பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்பாங்க, அவருடைய சரீரங்கள் ஆண்டவரை இயேசுவுக்கு ஒப்பான சரீரமா இருக்கும் அப்படின்னு வேத வசனங்கள் அறிவிக்கும் போது, அப்ப ஆண்டவரை இயேசு எதுல உயிர்த்தெழுந்திருக்கிறாரு? அவரு ஆவிக்குரிய சரீரத்துல தான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியமானது இங்க இதன் மூலமாக நமக்கு நிரூபணம் ஆகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிறோம். 1 Corinthians 15:42 மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப மாம்ச சரீரம் அழிவுள்ள சரீரம். இந்த அழிவுள்ள சரீரம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு மறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இது அழிவுள்ளதாய் இது விதைக்கப்பட்டு அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் அப்படிங்கிறப்போ புது சிருஷ்டியானது அழிவில்லாத ஒரு தெய்வீக தன்மையிலே அதற்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு எழுந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்துல அந்த ரெசரக்ஷன் அப்படிங்கிற காலத்துக்கு முன்னால தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த அழிவுல எழுந்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியமானது ஒரு சிறப்பு மிக்க ஒரு காரியம். முதலாம் உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதாக அது இருக்குது அப்படிங்கிற இதன் மூலம் புரிந்து கொள்ள தி அப்படிங்கிற போட்டோம்னா ஒரு சிறப்பு பெயரை சிறப்பாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரியத்தை உணர்த்துறதுக்கு தான் தி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னால தி அப்படிங்கிற காலத்தை நம்ம பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? அப்ப தி ரெசரக்ஷன் ஆஃப் த டெட் அப்படி மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ இது முதலாம் உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அதே போல அடுத்து 43, 44 படிக்கும்போது கனவீனம் உள்ளதா விதைக்கப்படும், மகிமை உள்ளதா எழுந்திருக்கும். அப்ப ஏற்கனவே பார்த்து ஒரு விதை செத்தாலே உயிர்ப்பிக்க மாட்டாதே. விதைக்கும் போது இனி உண்டாகும் மேனையை விதைக்க மாட்டா. ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய சரீரக்கூடிய ஒரு பழைய விதையை விதைக்கிற. ஆனா இனி உண்டாகும் மேன்மை அப்படிங்கிறப்போ அதே போல ஒரு மேனையை கொடுக்கறது கர்த்தர் சித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதே போல இங்கேயும் பார்த்தோம்னா கனவீனம் உள்ளதாக அந்த மாம்சிய சரீரம் விதைக்கப்படுகிறது, பலி செய்யப்படுகிறது. உயிர்த்தெழுந்து பொழுது மகிமை உள்ளதா எழுந்திருக்க மகிமையுள்ள ஒரு சரீரம் எழுந்திருக்கக்கூடியதா இருக்கிறது. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதா எழுதிருக்கு. ஆவிக்கு சரீரம் எல்லாத்திலும் மிக பலமுள்ள ஒரு சரீரமா இருக்குது. அதுவும் டிவைன் நேச்சர் அப்படிங்கிறப்போ மற்ற தேவதூதர்களை காட்டிலும் வல்லமை மிக்க ஒரு காரியமாக
அது இருக்கிறது. அதான் 44 பார்க்கும்போது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜென்ம சரீரமாகிய மாம்சீக சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இதை யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. 2 சரீரத்துக்குள்ள வித்தியாசத்தை இங்க வேறுபடுத்தி சொல்றாரு. நாம ஏற்கனவே பார்த்தோம். ஜென்ம சரீரம் மாம்சத்து மண்ணால் ஆன உட்கூறுகளால் ஆனது. ஆனா ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய இந்த ஆவிக்குரிய சரீரம் கண்ணால் காணாத வஸ்துக்களால் ஆன ஒரு காரியமாக அது இருக்கிறது. அதனால்தான் ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்குது என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்ப்போம். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் இப்படி உயிர்த்தெழுந்து வரும்போது ஆவிக்குரிய சரீரத்திலே பலம் உள்ளதாக, மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும் போது, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே விதமாக தான் எழுந்திருப்பார். ஏன்னா அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று ஏற்கனவே யோவான் சொன்னதை நம்ம படிச்சிருக்கோம். உயிர்த்தெழுந்து வரும்போது அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லுகிறதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பிலிப்பியர் 3:10 பார்க்கும்போது அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நாம் மரித்தோர்ந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இப்ப ஆண்டவரே இயேசு எவ்விதமா மரித்தாரோ, மாம்சீகத்தை பலி செலுத்தினாரோ, அதே போல பரிசுத்தவான்களும் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகிறாங்க. மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகிறாங்க. ஏன்னா புது சிருஷ்டியோட கேரக்டர் வளர்த்து கொண்டு மகிமையில உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நீங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அதேபோல வெளிப்படுத்தினா 20:4 படிக்கும்போது அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். கிறிஸ்துவோட கூட மகிமையிலே 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தருமா இருக்கிறான். அவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் அதிகாரம் இல்லை என்ன அர்த்தம்? சாவாமை, அழியாமை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது டிவைன் நேச்சருக்கு உள்ள ஒரு தன்மையா இருக்குது. அப்ப இவருடைய உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலா இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதலே முந்தி முதற் பேரானவரா இருக்கிற யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி அவருடைய சரீரம் இந்த மகிமைக்கு மேலான இந்த மகிமைக்கான அதே போல சரீரமாக அவருடைய சரீரமும் இருக்கக்கூடியதா இருக்குது. அவரும் ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அழிவில்லாத ஒரு சரீரமாக அது இருக்கிறது. சாவாமை உள்ள ஒரு சரீரமா இருக்குது அப்படிங்கிறது இந்த வசனங்கள் மூலமாக நாம அறிந்து கொள்கிறோம். அப்ப இந்த ஜென்ம சரீரங்கிறது பூமிக்கு பொருட்களால் ஆன காரியமா இருக்குது. ஆவிக்குரிய சரீரம் அப்படிங்கிறப்ப கண்களால் காணக்கூடாத வானத்துக்குரிய வஸ்திரத்தான் வானத்துக்குரிய அந்த பொருட்களால் ஆன காரியமாக அது இருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்கள் சுவிசேஷத்திலே தங்கள் ஓட்டத்தை ஓடி வெற்றிகரமாக முடிக்கும் போது உயிர்த்ததிலே இந்த விதமாக மகிமையும் அழியாமையும் சாவாமையும் அவர் தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இந்த வசனம் மூலமாக நாம பார்ப்போம். இது ஏற்கனவே படிச்சதுதான் இல்லைங்களா? அழிவு உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு படிக்கிறோம். 1 Corinthians 15 50 54 வரைக்கும் போகும்போது அழிவுள்ளதாகிய இந்த மாம்சிக சரீரம் அழியாமையை சுதந்திரிக்காது. மாம்சிக சரீரம் எப்போதும் அழிவுள்ள ஒரு காரியம், அதாவது அழிவுள்ள ஒரு தன்மைகள் தான் இருக்குது. இப்ப அழியாமையை சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து வந்திருக்கும் போது அழியாமை உள்ள சரீரத்துல டிவைன் நேச்சர்ல இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமா புரியக்கூடியதா இருக்குது. அதே போல 51 சொல்லும்போது இது ஒரு ரகசியம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் நொடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படிங்கிறார். இது ஒரு ரகசியம் சொல்றாரு இல்லையா? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் நாம் என்று சொல்லும்போது அங்க பவுல் அப்போஸ்தலன் நித்திரை அடையலையா? நித்திரை அடைஞ்சாரு. நாம் என்று சொல்லும்போது இந்த கடைசி எக்காலம் ஊதக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற பசுவான்களை சொல்லக்கூடியதா இருக்கு. கடைசி எக்காலங்கிறது என்ன? வெளிப்படத்துல சொல்லும்போது 7ஆம் எக்காலம் இல்லையா? இப்ப 7ஆம் எக்காலமும் இங்க சொல்லக்கூடிய அந்த கடைசி எக்காலம் 2 ஒண்ணுதான். அப்ப இந்த கடைசி எக்காலம் ஊதுனது யாரு? பாஸ்டர் ரசல் சொல்லி நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? லவோதிக்கேயா சபையின் காலகட்டத்திலே பாஸ்டர் ரசல் அவர்கள் தான் 7ஆம் எக்காலம் ஊதியக்கூடியவராக இருந்தாரு. இப்ப 7ஆம் எக்காலம் ஊதக்கூடிய அந்த காலகட்டத்திலே பார்த்தோம்னா ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இல்லையா? ஆண்டவரே யெசுவா வந்திருப்பாரு. 7ஆம் எக்காலம் ஊதும்போது யெசுவா வந்திருக்கிறாரு.
வந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே முதலாவது நித்திரைந்தவர்களை உயிரோடு கொண்டு கொண்டு வர்றாரு. பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுகளை கூட்டுங்கள் என்பேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் 1878 பரிசுவான்கள் ஒரு மருத்த நிலையிலே இருக்க பரிசுவான்கள் உயிரோடு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்திலே 7ஆம் எக்காலம் ஊதக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்க அந்த பரிசுவான்கள் இனி அவர்கள் உயிர்த்தெழுதலுக்காக வேண்டி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நித்திரையில வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மரித்து நித்திரையில் இருந்த பரிசுவான்கள் 18 நூற்றாண்டு காலமாக உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்தார்கள் இல்லையா? நித்திரையிலே இருக்கிறாங்க. ஆண்டவர் யெசுவா 1874 வந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அந்த காரியங்களை குறித்து நம்ம பின்னால வரக்கூடிய காரியங்கள் நம்ம படிப்போம். இப்ப 1878 உயிர்த்தெழுதல் நடக்குது. அந்த மரித்த நித்திரையில உயிர்த்தெழுந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஓடி இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலுக்காக வேண்டி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆயினால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது நித்திரை அடைவதில்லை. ஏன்னா அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்ச அந்த ஒரு இமைப்பொழுதிலே அவர்களுக்கு உடனே உயிர்த்தெழுதல் வந்துருது. மறுரூபமாகி அந்த மகிமையை அவங்க சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியவர்களா ஆகுறாங்க. அதனாலதான் அங்க சொல்லும்போது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே யாரும் மறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரியம் அல்ல. கண்டது ஓட்டத்தை ஓடி அவர் சரீரம் இங்கே பூமியிலே வெல்லும். தங்களை பலி செலுத்தி முழுமையா முற்றுமுடிய வெற்றி அடையும் போது உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக வேண்டி அவர்கள் ஒரு இமை பொழுதாலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அவர் மறுரூபமாகி உயிர்த்தெழுதலுக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. எக்காலம் துணிக்கும் இல்லையா? அதை குறித்து விளக்கமா 52 சொல்றாரு. எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்குவோம் இல்லைங்களா? அப்ப 2 விதமா சொல்றாரு. எக்காலம் ஒலிக்கும் போது ஏற்கனவே மரித்த நிலையில் இருந்தவர்கள் இல்லையா? 18 நூற்றாண்டுகளாக நித்திரையிலே உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வரும்போது அழிவில்லாதவர்களை எழுந்திருக்கிறாங்க. உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிற நாமும் அப்படிங்கிறப்ப அப்போது ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் நித்திரைக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்த அடுத்த கணமே மகிமைக்காக மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று 53 படிக்கிறோம். அப்ப அழிவுள்ளதாகி இந்த சரீரம் அப்படியே சாவாமையை தரித்துக் கொள்ளாது. இந்த அழிவுள்ள சரீரம் இங்க பலி செய்யப்பட்டு பூமியிலே விழுது. அதுக்கப்புறம் அழியாமையுடைய ஒரு சரீரம் அது கொடுக்கப்படும். ஏன்னா அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நாம் புரிந்து கொள்ளணும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் தரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறப்ப இந்த மாம்சிக சரீரம் தான் அழியாமை தரித்துக் கொள்ளுகிறது என்று விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பது இல்லைங்கிறது இங்க 50ஆம் வசனம் சொல்லிட்டாரு இல்லையா? அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்காது. அழிவுள்ள இந்த மாம்சியம் அழியாமை சுதந்திரிக்காது. அப்ப அழிவுள்ளதா இது அழியாமையும் சாவிக்காத சாவாமை தரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்போ அங்க ஒரு புதிய ஒரு சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அழிவுள்ளத சரீரம் அங்க மறித்து அழிவில்லாததாகிய ஒரு சரீரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சாவுக்கேதுவாகிய சரீரம் அங்கே சாகடிக்கப்பட்டு சாவாமையுடைய ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் டிவைன் நேச்சர் இல்லையா? அப்ப இந்த விதமா தரிக்கும் போதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேறும் என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்ல? அப்போ பூமிக்குரிய பொருட்களால் ஆக்கப்பட்ட அந்த அழிவுள்ளதா இருக்கக்கூடிய அந்த சரீரமானது அழிவில்லாத எந்த ஒரு காரியத்தை அதை சுதந்திரிக்க முடியாது, இயலாது. அப்ப ஆவிக்குரிய பரத்துக்குரிய வஸ்துக்களால் ஆன அந்த அழிவில்லாத இருக்கக்கூடிய அந்த சரீரம் தான் அது சாவாமையை தெரிந்து கொள்ளக்கூடியதாக அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இப்ப அழிவுள்ளதாக இது அப்படிங்கிறப்போ ஒரு நபர் சரீரத்தை அந்த நபருடைய சரீரத்தை குறிக்கல. அழிவுள்ள சரீரம் அழியாமை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்ல படிக்கிறோம். அப்ப அழிவுள்ளதா இது அழியாமையை சுதந்திரத்துக் கொள்ளணும், தரித்துக் கொள்ளணும்னா அழிவுள்ளதாக இருக்கக்கூடிய மனுஷிக தன்மையானது அழிவில்லாத இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தன்மையை தரித்துக் கொள்ள இந்த மனுஷிக தன்மையிலிருந்து ஆவிக்குரிய தன்மைக்கு அவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இந்த மனுஷிகத்தில் இருக்க
மாம்சமும் எலும்புகளும் உடைய இந்த மாம்சீகம் அழியாமை தடுத்துக்காது. ஆனா மனுஷீக தன்மையிலிருந்து ஆவிக்குரிய தன்மைக்கு மறுரூபமாக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவரிடம் உள்ளது புது சிருஷ்டி. அது பரத்துக்கான பொருட்களா குணநலன்களை வளர்த்து கொண்ட புது சிருஷ்டியா இருக்கிறது. அப்ப பரத்துக்குரிய வஸ்துக்களால் ஆன அப்படிப்பட்ட சரீரம் அதற்கு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி. யோ 1 யோவான்ல சொல்றாரு. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக 1 யோவான் 3:2 படிக்கும்போது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்தவான்களும் இந்த அழியாமை சாவாமை தரித்துக் கொள்ளுகிறாங்க. ஆண்டவரே யெஷுவா இருக்கிற வண்ணமா அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று இங்க சொல்லுகிறதை படிக்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம படித்த காரியங்கள்லாம் பரிசுத்தவான்கள் அழியாமையை சாவாமையை தரித்துக் கொள்ளுகிறாங்க. அப்ப இங்க யோவான் வந்து அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொல்லும்போது ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து அழியாமையும் சாவாமையும் அந்த மகிமையும் அடைந்தவராய் இருக்கிறாரு உயிர்த்தெழுதல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவடையக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் அதான் நமக்கு வலியுறுத்தக்கூடியதா இருக்குது. அவர் இருக்கிற வண்ணமாய் அவர் காண்கிறதுனால அவருக்கு ஒப்பாய் இருக்கிறாங்க. அப்ப மற்ற வேத வசனங்கள் கருத்துக்களும் மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படிங்கிறப்ப அது பசுவாங்களை குறித்த காரியம் இல்ல. பூமிக்குரிய காரியம். மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறப்போ, பூமிக்குரிய வகுப்பாரா இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இவர்கள் ஆவிக்குரிய வகுப்பாரா இருக்கிறாங்க. அதனால இவர்களுடைய சரீரம் ஆவிக்குரிய தன்மையினால் ஆன, காணக்கூடாத வஸ்துக்களால் ஆன ஒரு சரீரமாக இருக்கிறது. அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்களை பகுத்து புரிந்து கொள்ளுகிறோம். இது பார்த்தோம்னா மறுபடியும் அதே படிக்கிற மாரி அந்த காரியங்கள் வருது. ஆனா தெளிவு அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 48 ச 1 கொரிந்தியர் 15, 48, 49 படிக்கும்போது மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரிய அப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ பரிசுத்தவான்கள் வானத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட புது சிருஷ்டி இருக்கு. ஆயினால அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சரீரம் வானத்துக்குரிய பொருட்களால் ஆன, கண்ணால் காணக்கூடாத வஸ்துக்களால் ஆனவர்களா இருக்கிறது. பூமிக்குரிய மண்ணானவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய மண்ணானவர்கள் அவர்கள் பூமிக்குரிய அந்த வஸ்துக்களால் ஆன சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் வந்து வானத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். மண்ணானோட சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானோட சாயலை அணிந்து கொள்வோம் அப்படிங்கிறார். பூமியிலே பிறக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் மண்ணானோட சாயலை தான் அணிந்து கொண்டிருக்கிறான். அதுபோல பரிசுத்தவான்களும் மண்ணானோட சாயலை தான் அணிந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்களுக்குள்ளே புது சிருஷ்டி ஜெனிப்பிக்கப்பட்டதுனால இப்ப அந்த கேரக்டரை வளர்த்து கொண்டு வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. இந்த மண்ணான மனுஷீக சாயலை மனுஷீக தன்மையை அவர்கள் பலி செலுத்திடுறாங்க. பலி செலுத்தி வானத்துக்குரிய சாயலை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அதற்கேற்ற சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் பிலிப்பியர் 3:21 படிக்கும்போது நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாரு. அப்ப இந்த புது சிருஷ்டி எங்க வளருது? மாம்சீகத்துலதான் வளருது. மாம்சீக சரீரத்துல தான் வளரக்கூடியதா இருக்குது. இப்ப மாம்சீகத்தை வளரக்கூடிய அந்த புது சிருஷ்டி மகிமையான சரீரத்துக்காக ஒப்பாக மறுரூபப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இந்த அற்பமான சரீரத்தில் இருக்கக்கூடிய புது சிருஷ்டி மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அது மறுரூபப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் சொல்வது மானுஷீக தன்மை பலி செலுத்தப்பட்டு ஆவிக்குரிய தன்மையில் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி. யெஷுவா அப்போ உயிர்த்தெழுதலில் நம்முடைய கர்த்தராகிய யெஷுவா கிறிஸ்து இப்போது இருக்கிற வானத்துக்குரிய சரீரத்திற்கு ஒத்த சரீரங்களை உடையவராக தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலிலே ஆவிக்குரிய சரீரங்களை பெற்றுக்கொள்வதனால யெஷுவாவும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே ஆவிக்குரிய சரீரம் உடையவராக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த 16வது பாயிண்ட்ல நாம
புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி, மணி ஆயிடுச்சு. நாம இதோட இந்த காரியங்களை முடித்துக் கொள்ளலாம். மொத்தம் 16 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். 14 பாயிண்ட் வரைக்கும் யெஷுவா மாம்சீகத்துல இல்லை அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் 15, 16லாம் மாம்சீகத்துல இல்ல. அதே சமயத்துல ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்கள் வரைக்கும் நாம இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். இது வரக்கூடிய இதன் தொடர்ச்சிய இனி அடுத்த வாரத்தில் நாம இந்த காரியங்களை பத்தி பார்ப்போம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.